கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் உள்ள 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தாவீது சொல்கிறாரு. அதில் நீங்கள் அந்த மேலுள்ளதை பார்த்தீங்கன்னா, கித்தீத் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை சொல்ல, மனுஷரை நீங்கள் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் சொல்ல. மனிதனாகிய நம்ம கர்த்தர் விசாரிக்கிறதுக்கும் நம்ம மேலே அவர் நினைவாக இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அதனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் மனுஷனை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார் என்று அதுக்கு கீழே உள்ள காரியத்தை, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவாங்க. ஒருவேளை மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் எந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தார்? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஒருவேளை மனுஷனாய் வந்தபோது அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. தேவதூதனும் கொஞ்சம் சிறியவனாக்கினார். மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். கர்த்தர் மனுஷனாகிய நம்மளை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நமக்கு என்னத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாராம்? நம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகை, ஒரு ரூலர்ஷிப்பை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினர். ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். இவ்வளத்தையும் ஆண்டவர் ஒரு மனுஷனாகிய நமக்கு செய்திருக்கிறார். இதை நினைத்துதான் தாவீது ஆச்சரியப்படுகிறார். என்ன சொல்கிறார்னா, முதல் வசனத்திலே பார்த்தீங்களா, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உடைய நாமம் பூமியும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது, உடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தேன். அப்புறம் சொல்றாரு 3ஆவது வசனத்தில், உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்கள் நீ ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்களை நான் பார்க்கும். ஏன்னா ஆண்டவருடைய மகத்துவம் அவ்வளோ பெருசாக இருக்கிறது. வானத்தை பார்க்கிறாரு, அங்குள்ள வானம், அதில் சந்திரன், சூரியன், நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆண்டவர் நீங்கள், சர்வ மகிமை புரிந்தவர், சர்வ வல்லமை படைத்தவர், இது எல்லாவற்றையும் நீங்கள் சிருஷ்டித்த தேவன். அதான் சொல்லுவார், உங்களுடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. உங்களுடைய மகத்துவத்தை, ஆண்டோடைய மகத்துவத்தை பார்த்தா, வானத்தை பார்த்தா தெரியும் அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. அப்படிப்பட்ட தேவன் மனுஷனாக எங்களை நீர் விசாரிக்கிறதுக்கும் எங்க மேல நீங்க நினைவா இருப்பதற்கும் நாங்க எம்மாத்திரம் என்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறார். கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். வேதம் சொல்கிறது. நானும் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தான் சொல்ல, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறான்னு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒருவேளை மனிதராகிய நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நமக்கு பிரியமானவர்கள் மேலே நம்ம ரொம்ப நினைச்சுவோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், ஒருவேளை அவங்க தூர இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கணுமேனு ஒரு ஆசை, ஒரு நினைவு அவங்க மேலேயே நமக்கு இருக்கும் அல்லவா? ஆனால் தேவாதி தேவன், நம்மை படைத்த தேவன் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரா? நினைவாக இருக்கிறார். நம்ம அவர் நம்மளை நினைத்தருகிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்கிறோம். வேதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படிலாம் நினைத்தரலாம் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரே பாருங்க, சிம்சோன் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்யும்போது அவன் பெலிஸ்தியர்களால் என்ன செய்யறான்? கண்கள் குருடாக்கப்பட்டு வேடிக்கை பொருளாக ஆக்கப்படுகிறான். ஆனாலும் என்ன செய்யறான்? கதறுகிறான். அந்த ஒரு விஷயம் என்ன நினைச்சிருங்கப்பா, இந்த ஒரு விஷயம் என்ன நினைச்சிருங்க என்று சொல்லிடுறான். இந்த ஒரு விஷயம் எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்குறான். உடனே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? விடுதலை கொடுக்கிறார். அன்னாள் பாருங்க, சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுகிறார். ஆண்டவரே எனக்கு குழந்தையை தாங்க அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:19 பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தார். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். கர்த்தர் அவளை நினைச்சிட்டாரு. கர்த்தர் நினைச்சிட்டா போதும், என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவள் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு மனம் கசந்து தன்னுடைய வாரத்தை சொல்லி அழுகிறார். அந்த 1 சாமுவேல் 1 அந்த அதிகாரம் 10-11 நீங்கள் பார்க்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, அவருடைய விண்ணப்பம் எப்படி இருந்துச்சுன்னா,
இன்றைக்கும் தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை யார் சமூகத்தில் நீங்கள் விட்டு கொண்டு இருக்கீங்க? நீங்கள் மற்ற மக்கள் எடுத்தோ மனிதர் இடத்துல சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை சில மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவளாய் கேட்பது போல கேட்பாங்க. ஆனால் கேட்டுட்டு அடுத்தட்ட போய் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவள் செய்ததுக்கு இவளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும்னு சொல்லுவாங்க. இவள் இப்படின்னா நல்லா வேணும் இவளுக்குன்னு சொல்கிற மக்களும் உண்டு. ஒரு நாள் உங்கள் பிரச்சனைகளை மனுஷரிடத்துல சொல்லி அடாதீங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் தான். அவர் சொல்கிறார், போய் மனம் கசந்து அழுகிறார். மனம் அப்படி கசந்து போனவர் இல்லைங்க. ஏன்னா மலடி அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினால் அவளை வேதனைப்படுத்துகிறார், துக்கப்படுத்துகிறார். அவள் அன்பான கணவன் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொல்லியும் அவள் மனம் அந்த வேதனையிலேருந்து வெளியே வரலை. கடைசியில் தான் ஒரு தீர்மானம் எடுத்தார். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே செல்கிறார். அங்கே போய் தன்னை மனம் கசப்பெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றுகிறார், மிகவும் அழுகிறார். ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. உங்கள் உள்ளத்தில் துக்கம் பாரம் வரும்போது நீங்கள் செய்ய விட ஒரே ஒரு காரியம், பெரிய பெரிய ஜெபம்லாம் செய்ய வேண்டாம். தனியாக போய் வந்து உங்கள் மன பாரத்தை குமரலை அப்படியே தேவ சமூகத்தை உங்கள் கண்ணீரெல்லாம் வடிச்சிருங்க. ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேச வேண்டாம். ஆனால் கர்த்தர் அந்த ஒவ்வொரு கண்ணிலிருந்து வருகிற கண்ணீரின் காரியத்துக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். உங்களுக்கே தெரியும், நீங்கள் கண்ணீர் வடித்து முடிச்சன ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்களை நிரப்புவதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அவருக்கு தெரியும் அந்த உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருக்கும் என்று சொன்னால், இந்த மகள் என் சமூகத்தில் இப்படி வந்து கண்ணீர் அவளால் பேசவே முடியல, பெருமூச்சு தான் வருது, அழுதியின் கூக்குரல் மட்டும்தான் வருது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு கண்ணீருக்குள்ளே இருக்கிற பாரம் அவருக்கு தெரியும். அதுதான் அங்கே நடந்துச்சு. மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி அவ என்ன செய்யறா? விண்ணப்பம் பண்ணா. அவ சத்தம் போட்டு ஜெபிக்கிறேன். ஏன்னா ஏலி அவ வாய்க்குள்ளே இந்த 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அன்னாள் தன் இருதயத்தில் பேசினா. அதான் அந்த வலி வேதனையில் அப்படியே இருதய குமரலை வெளியே சொல்லலை. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் பேசலை, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைக்கிறான், வெறிச்சிருக்கிறா போல நினைக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல தெய்வ சமூகத்தில் தன்னுடைய பாரத்தை ஊற்றிட்டு ஒரு சின்ன விண்ணப்பம் தான் செய்கிறான். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியான் மறவாமல் நினைத்தருளி. நினைக்கங்கப்பா, என்ன நினைச்சிருங்க. அதான் ஒரு காரியம், என்ன நினைங்க. ஆண்டவர்கிட்ட போய் உங்கள் பாரத்தை சொல்லுவீங்களா? இவ்வளோ நாளும் நான் மற்ற இடத்துலலாம் போய் சொல்லிட்டேன், இன்றைக்கி உங்கள் சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னை சிறுமையை கண்ணோக்கி பாருங்கள், என்ன நினைச்சிருங்க. நீங்கள் நினச்சா போதும், நினைத்தருளுங்கன்னு சொல்ல. முதல் அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்துட்டிங்கன்னா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையோடு அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். அந்த தேவன் அவள் கேட்குறா, என்னை நினைத்தருளுங்க என்று சொல்லி. அதே ஒன்று சமயம் 1ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவளை நினைந்தருளினார். அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவளை நினைத்தரலாம். உங்கள் ஜெபமும் இப்படி இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை நினைத்தருளுங்க அப்பா, என் பிரச்சனையை நினைத்துருங்க, என் குடும்பத்தை நினைத்துருங்க, நான் போகிற பாராட்டத்தின் காரியம் கர்த்தர் நீங்கள் நினைத்து எனக்கு இதை செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்கள் மன வேதனை இங்கே கொட்டுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவனை மாத்திரம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன். யோபு கூட சொல்வதை நம்ம பார்க்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17-18 நம்ம வாசித்து பார்த்தா அங்கு யோபு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதுக்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். இங்கே யோபு புலம்புகிறார். நீங்கள் மனுஷனையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கிறீங்க. தேவாதி தேவன் மனுஷனை ஒரு பொருட்டாக அவர் நினைக்கிறாராம். அவன் மேலே சிந்தை வைக்கிறார், நினைவு வைக்கிறார். காலைதோறும் நம்மை விசாரிக்கிற தேவன், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிற தேவன், அவன் எம்மாத்திரம் என்று சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார். ஒருவேளை நம்ம சில நபர்களை ரொம்ப காலத்துக்கு பிறகு நம்ம பார்த்தா நம்ம விசாரிப்போம்ல, எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, என்ன வேலை பார்க்குறாங்க, பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, இப்படி நிறைய காரியத்தை விசாரிப்போம் அல்லவா. அதே மாதிரி கர்த்தர் நம்ம விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்குற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்குறார் நம்மளை,
விசாரிக்கிறா, என் பிள்ளை எப்படி இருக்கிறா, அவளுக்குள்ள என்ன பாரம் இருக்கிறது என்று சொல்லி. அதனால தான் நம்ம என்ன செய்யணுமா, அவர் மேலே வைத்து விடணும். நம்முடைய கவலைகளை எல்லாம் என்ன செஞ்சணுமா, அவர் மேலே வைத்துடணும். தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நமக்கு தெரியணும், நமக்கு விசாரிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். நான் சொன்ன மனுஷர்கள் விசாரிப்பாருங்க, ஆனால் எல்லா விசாரணையும் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக அதே விசாரித்து விட்டு வெளியே பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை விசாரிக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு, பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ அவர் நம்மை நினைக்கிற தேவன். அதான் தாவீது சொல்கிறார், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். யோசித்து பாருங்க, தேவாதி தேவன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வ மகிமை புரிந்தியவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட நம்மை அவர் என்ன நினைக்கிறாரா, நினைக்கிற தேவன். ஆச்சரியமா இருக்குல்லவா? அவ கர்த்தரோ என்மே நினைவாக இருக்கிறார். அவருடைய நினைவெல்லாம் என் மேலதான் இருக்கு. என் பிள்ளை எப்படி இருக்காளோ, என் பிள்ளை இந்த பிரச்சனையின் மத்தியில் எப்படி கடந்து போகிறாளோ, இப்படி நம்ம நினைக்கிற தேவன் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினால நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் மேல வச்சுட்டு நம்ம திரும்ப எடுக்கக்கூடாது. ஆண்டவரே, என் பிரச்சனை இதுதான், என் போராட்டம் இதுதான், என் தேவை இதுதான், என் எதிர்பார்ப்பு இதுதான் சொல்லி அவர்கிட்ட சொல்லிடணும். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும் எதையும் மறைக்கக்கூடாது, ஒன்றையும் மறைக்கக்கூடாது. வெளியரங்கமான ஒரு புஸ்தகமா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மனசுல உள்ளதெல்லாம், ஐயோ நம்ம இப்படி சொன்னா நம்ம தப்பான்னு அவர்கிட்ட போய் நம்ம மாய்மாலம் பண்ண முடியாது, நம்ம நடிக்க முடியாது. ரொம்ப நல்லவங்க மாதிரி மற்ற மனுஷத்தை நடிக்கிறப்ப நடிக்க முடியாது. உள்ள என்ன தப்பு செய்தா அப்படியே சொல்லணும். அவர்கிட்ட மாய்மாலம் பண்ணவே கூடாது. அப்படியே உண்மையை நீங்க ஒத்துக்கொண்டு உங்க பாரங்களை அவர் மேல வைத்து விட்டீங்கன்னா, அவரை போல நம்ம நினைக்கிறதுக்கும் நமக்கு விசாரிக்கிறதுக்கும் ஒரு அன்புள்ள தகப்பன் கிடையவே கிடையாது. இன்றைக்கு உங்க பாரத்தை சுமந்து தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஐயோ என் பிரச்சனையை மற்றவங்ககிட்டலாம் சொல்லி இன்னைக்கு கேவலப்பட்டு நிற்கிறேன் என்று அழுது புலம்பி கொண்டிருக்கிறீங்களோ, யார்ட்டையும் சொல்ல, நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்காக உண்மையாய் ஜெபிக்கிற, உங்க பிரச்சனையை மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளாதபடி உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்ன அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க. முதலாவது நீங்க சொல்ல வேண்டிய இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்துல நீங்க சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்க அதற்கான பதிலை நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தாவீது சொல்கிறார், இது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க எந்த பொசிஷன்ல நீங்க அவனை வைத்திருக்கீங்க, தேவ தூதரிலும் சற்று சிறியவாக. நமக்கு தெரியும் தேவ தூதர்கள் எவ்வளவு பலம் பொரிந்தவர்கள் என்று சொல்லி, வல்லமை பொரிந்தவர்கள் என்று சொல்லி, அவங்கள காட்டிலும் கொஞ்சம் தான் அவனை சிறியவன் ஆக்கினேன். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாராம், மகிமையினாலும் கனத்தினாலும். கர்த்தர் நம்மை மனுஷனை எப்படி முடிசூட்டி இருக்கிறாரா, மகிமையினாலும் கனத்தினாலும் உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய ஆண்டவர் படைத்த எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஆளுகை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பார்ப்போம், நம்ம கிரியேஷன்லேயே நம்ம அதை பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை படைக்கும் போதே நமக்கு ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28 நீங்க 30 வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை நீங்கள் பழகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகை கொடுத்திருக்கிறார், ரூலர்ஷிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு எப்படி இருக்கட்டுமா, ஆகாரமாய் இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகளின் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன். அது அப்படியே ஆயிற்று. அப்போ கர்த்தர் நமக்கு ஆண்டு கொள்ளுகிற ஒரு ரூலர்ஷிப்பையும் அத்தாரிட்டியும் கர்த்தர் கொடுக்க, கர்த்தர் நம்ம கையில் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் மனுஷன் பாவம் செய்த போது என்னவாயிற்று, அந்த அதிகாரத்தை அவன் இழந்து போன நமக்கு தெரியும். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 22 நம்ம பார்க்கிறோம். பின்பு தேவனாகி கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும்
பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவர் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அது வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு ஆளுகை கொடுத்தாரு. ஆனா மனுஷன் எந்த கனியை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து ஏவாள் அதை புசித்து தன் கணவனுக்கு கொடுத்தபடியினால அந்த சாபம் உலகத்தில் வந்தது. மனுஷன் தன்னுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும் அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் கொடுத்த ஆளுகையும் அதிகாரத்தையும் அவன் என்ன செஞ்சான்? இழந்து போனான். ஆனால் ஆண்டவர் நமக்கு உண்மையாகவே நம்மை படைக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ரூலர்ஷிப்பையும் அத்தாரிட்டியும் கொடுத்தாரு. நம்முடைய பாவத்தினாலே நம்ம என்ன செய்து போட்டோம்? அதை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டோம்? இல்லாமல் ஆக்கி போட்டோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதனால வேதனைப்படுகிறார். அதே ஆளுகையும் அதிகாரத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் வழியாக இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி தந்தார். மனுஷன் இழந்து போன தேவனோடு உள்ள உறவை இழந்து போன மனுஷன் திரும்பவும் அந்த தேவனோடு உள்ள உறவுல புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் வழியாக இந்த உலகத்துல அவர் அனுப்பினார் என்று வேதம் சொல்கிறது. ரோமர்க்குரிய 8ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை வர வேண்டும் என்று சொன்னார் தேவாதி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல பாவ மாம்சத்தின் சாயலாக, அதாவது மனுஷ சாயலாக இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவத்தை போக்கும் வழியாக அவரை அனுப்பி அவர் மாம்சத்தில் வந்து நாம் செய்த பாவத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவனோடு உள்ள உறவை அவன் இழந்து போனபடியினால, அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் அவன் இழந்து போனபடியினால தேவன் என்ன செய்கிறாரு? இன்றைக்கு தன்னுடைய குமாரனை அனுப்பி தந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவர் வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்போ அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன செய்கிறாரு? தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமாய் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தனார். இப்போ பாவத்தை போக்கும் வழியாக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனால் இந்த உலகத்தில் மனுஷனாக அனுப்பப்பட்டு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையில் நாம் செய்த பாவத்திற்காக நம்முடைய நோய்களை, நம்முடைய வியாதிகளை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து நாம் இழந்து போன அந்த அதிகாரத்தையும் ஆளுகையும் அவர் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். இந்த ஆளுகையும் அதிகாரமும் திரும்ப அவனுக்கு எப்படி கொடுக்க, நமக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்தாராம்? எபேசியரில் நம்ம பார்க்கிறோம். மனுஷன் எங்கே ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த அதிகாரமும் ஆளுகையும் திரும்ப அவர் எப்படி நமக்கு தந்தாரான்னா, எபேசியர் 2:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள்,
கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் இழந்து போன ஆளுகை நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாய் பாவ மாம்சத்தின் சாயலாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் ஐயோ இந்த பாவத்தினால என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லையே, நிம்மதி இழந்து காணப்படுகிறேனே, இதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இன்றைக்கி அநேகர் நம்முடைய தேசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசாட்சி அவர்களை அலக்களிக்கிறபடினால அநேக இடங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் உடம்பை வருத்தி எங்கெல்லாமோ போய் கொண்டு இருக்கிறாங்க. இல்லை காணிக்கைகளை கொண்டு போய் கொண்டு நம்முடைய செய்த பாவம் மன்னிக்கப்படுமா என்று போய் கொண்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம தான தர்மங்களை செய்வதனால நம்ம செய்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டா என்று நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. மிக கர்த்தர் பெரிய காரியங்களெல்லாம் நம்ம செய்ய சொல்லலை. பாவ மாம்சத்தின் பலியாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த தேவன் அந்த உலகத்தில் வெளிப்பட்டார். தன்னையே ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை. அநேகர் நினைப்பாங்க, இயேசு தெய்வம் என்று சொன்னால் அவர் ஏன் சிலுவையில் அறைய வேண்டும், அவர் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லி. அவர் சாவதற்காகவே வந்த அன்பின் தெய்வம். மனுக்குலத்தை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தெய்வன் நம்மையில் வைத்த அன்பின் நிமித்தம் தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மனுஷனாய் அனுப்பி கொடுத்து, நான் செய்த பாவத்திற்காக, நீங்கள் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நோய்களுக்காக, நம்ம மேல விழுந்த சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பாவம் செய்யாத பரிசுத்த தேவன். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எந்த பாவமும் அவர் செய்யவில்லை. ஒருவேளை நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக 5 அறிவு படைத்த மிருகத்தின் இரத்தமோ, ஆட்டின் இரத்தமோ, கோழியின் இரத்தமோ நம்முடைய பாவத்தை பார்க்கவே முடியாது. 5 அறிவு படைத்த ஒரு மிருகத்தின் இரத்தம் 6 அறிவு படைத்த மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியாது. அப்போ அதுக்காக தான் ஒரு மனிதனுடைய ரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும். ஆனால் அந்த மனுஷனிடத்துல பாவம் இருக்கக்கூடாது. அதற்கு தான் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் மனு குலத்தில் வந்து மனிதனாய் அந்த ரூபம் எடுத்து, அடிமையின் சாயல் எடுத்து, பாவம் இல்லாதவனாய் தன்னுடைய வாழ்க்கையில் 33 ஆண்டுகள் வாழ்ந்து சிலுவையில் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், கை கால்கள், தலையிலிருந்து விழாவிலிருந்து வடிந்தோட ரத்தம், அந்த இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களின் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி. என்றைக்கு மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை பிசாசின் தந்திரத்துக்கு உட்பட்டு ஏமாந்து போய் அது சாப்பிட்டு கர்த்தர் கொடுத்த அந்த பெரிதான அந்த மேலான அந்தஸ்தை, ஆளுகையை, அதிகாரத்தை அவன் இழந்து போன அந்த மனிதனுக்கு திரும்பவும் கொடுப்பதற்காக திரும்பவுமாய் அவர் இந்த உலகத்தில் மனுஷனாய் வந்து இருந்தார். மனுஷனாய் வந்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே யாராய் இருந்தாலும் அவங்க கிறிஸ்தவர்கள் அன்றில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்காகவும், பிறந்தவர்கள், இருப்பவர்கள், இனிமே பிறக்க போகிற எல்லாருக்காகவும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர். எல்லாருக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. யாரெல்லாம் இது உண்மை என்று நம்பி, நீங்களே உங்கள் வாழ்க்கையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம், ஆனால் உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்க முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட பாவியானாலும் பரவாயில்லை, சின்ன பாவமோ பெரிய பாவம், எந்த பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் செய்த பாவத்திற்கு உலக பிரகாரமாய் நிச்சயமாய் அதற்குள்ள தண்டனை உண்டு. ஆனால் அந்த தண்டனை பெரியதில் அந்த வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு குற்ற மனசாட்சி நமக்கு இருக்கும் அல்லவா? ஒரு நாள் நம்ம நிம்மதியாய் தூங்க முடியாதல்லவா? உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா? அந்த மனசாட்சியிலிருந்து ஒரு நம்முடைய விடுதலை வேணும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, இயேசுவே நான் செய்த பாவத்தை உங்களுடைய ரத்தத்தினால கழுவினை பரிசுத்தப்படுத்தும், நீங்க உங்களை ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னீங்க. ஒரு நிமிடத்துல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை அழித்துக் கொண்டிருக்கிற பாரங்கள் நீங்கும். ஒரு பெரிய சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். வேதம் சொல்கிறது, மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் அவன் மாத்திரம். அவனை அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையும் அதிகாரியும் கர்த்தர் அந்த வரும்போது அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். ஒருவேளை இழந்து போய் இருக்கிறீர்களோ, என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, விட முடியாத பாவத்தில் சிக்குண்டு கொண்டிருக்கிறீர்களோ, அருமையான வாலிப தங்கைய
தம்பிமார்களே, இந்த நாளில் வந்து விடுங்கள். இயேசுவண்டை வேண்டுங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அண்டை வருவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனுக்குலத்தை நீர் விசாரிக்கிறதுக்கும் மனுஷன் மேல நினைவாய் இருக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்பா. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்க எங்களை விசாரிக்கிற தேவன் அப்பா, எங்கள் மேல் நினைவாய் இருக்கிற தேவன். உங்களை போல அன்புள்ள தெய்வம் ஒருத்தரும் கிடையாதே. இன்றைக்கு அநேக ஜனங்கள் என்னை யாருமே விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே, என் பிள்ளைகளை நினைக்க மாட்டேங்கிறாங்களே, ஆண்டவரே தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறேன் என்று யாரெல்லாம் கவலையோடு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்னொரு புறம் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் இரவும் பகலும் ஒரு தூக்க மாத்திரை உட்கொண்டோ, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டோ, வேற எந்த காரியத்தினால விடுதலை கிடைக்குமோ என்று சொல்லி எல்லாவற்றிலும் தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இன்னைக்கு யாரெல்லாம் பாவத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இயேசு வண்டை வரும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனிடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, தன் சொந்த பிள்ளையாய் அவர் மாற்றி விடுகிறார். உலகம் கொடுக்க கூடாததான சமாதானத்தினால நிரப்புகிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சமாதானமான ஒரு வாழ்க்கைக்குள்ள அழைத்து செல்கிறார். இந்த தருணத்தை நழுவ விட்டு விடாதீங்க. அவர் யாரையும் பிறக்கிறார். கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவன், ஆட்டுக்குட்டி, எல்லாருக்கும் நித்திய தேவன் அவர்தான். அவருடைய வந்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை எத்தனையோ காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்வீங்களா? இயேசுவின் அன்பு உங்களை அழைக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களை அழைக்கிறது. அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட, பாவம் கழுவப்பட ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ருசிக்க ஆரம்பிப்பேன். வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாற ஆரம்பிக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய், உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாற போறீங்க. ஆண்டவர் வந்து விடுங்க. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிற கர்த்தர், உங்களை அனுதினமும் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்பா, யாரெல்லாம் அப்படி ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நினைப்பதற்கு மேலான காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா, நீங்க யார் என்பதை அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.